அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி ஹைதராபாத் ஸ்டைலில் எறா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லேயர் மாதிரி நம்ம செஞ்சு அதுக்கு இந்த மாதிரி 1/2 கிலோ ரைஸ் எடுத்துக்கோங்க, 1/2 கிலோ எறா எடுத்துக்கோங்க, 1/2 கிலோ அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. யூனிட் ரைஸ்ன்னு கேளுங்க. ஹைதராபாத் பிரியாணினா முக்கியமாக அந்த வெங்காயம் வந்து நம்ம ப்ரௌனாக வறுக்கிறதுக்கு தான். அந்தக்கு இந்த மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயம் வறுக்கிறதுக்கு நீல வாக்கில் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணி மசால் செய்கிறதுக்கு இந்த அளவு பெரிய சைஸ் 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ பிரியாணி ரைஸ் 1/2 கிலோ எறாவுக்கு இந்த அளவு 3 தக்காளியும் இந்த அளவு சைஸில் 3 வெங்காயமும் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு புதினா தழை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் லேயராக நம்மளுக்கு போடுறதுக்கு. ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு கட்டு புதினா தழை எடுத்துக்கோங்க. இந்த அளவு டீஸ்பூனில் தான் இன்றைக்கி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு எடுக்க போகிறேன். அதே டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அதே டீஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. எறா பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸும் 1/2 டீஸ்பூன் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வெறும் கடாயில் நம்ம எறாவை போட்டு இந்த மாதிரி வதக்கணும். எண்ணெய் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. அதுலேருந்து இந்த எறாவிலேருந்து உள்ளேருந்து ஒரு தண்ணி மாதிரி வரும். அந்த தண்ணியோடு நீங்கள் போட்டிங்கன்னா பிரியாணி உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி வெறும் கடாயில் ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எறாவை இந்த மாதிரி நீங்கள் வதக்குனீங்கன்னா பாருங்கள், அதில் எதுவுமே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அந்த எறாவில் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியோடையே நீங்கள் பிரியாணி போட்டிங்கன்னா தான் ஸ்மெல் வரும். இந்த தண்ணி அதிலேருந்து வெளியே வந்து நல்லா வத்துற அளவுக்கு எறாவை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும் கரெக்டாக. இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க, நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆனியனை நம்ம பொன்முருகலாக நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு 7 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை இந்த மாதிரி உதுத்து விடுங்க நீல வாக்கில் இருக்கிறதுனால. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் அது நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெய் ஊற்றி நீங்கள் பொரிச்சு அழிஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் கிடைக்காது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் அதாவது ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் ஆகும் அந்த கலர் நம்மளுக்கு ப்ரௌன் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு. அந்த அளவு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் கறிக்கிறாதீங்க, நம்மளுக்கு பிரியாணி ஒரு மாதிரி கசப்பாயிடும். பாருங்கள், எண்ணெய் அதில் ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 3 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் அந்த வெங்காயம் நம்ம வறுத்தம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் இதிலேயே ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 7 பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. புதினா தழை கொத்தமல்லி தழை அப்படியே போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம லேயர் பண்ண போகிறோம். அதனால் ஒவ்வொரு பிடி அளவு கொஞ்சம் அள்ளி போட்டு இதில் வதக்குங்க. மீதி நம்ம சாப்பாடு லேயர் கொடுக்கும்போது நம்ம போடுறதுக்கு மீதி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிடி தான் போடணும். ஒவ்வொரு கட்டு கொத்தமல்லி தழை புதினா தலையில் இந்த அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும்னு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டும் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற 100 ml தயிர், இது கரெக்டாக இருக்கும். 100 ml தயிர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளையும் போட்டு நல்லா அந்த மசாலாவிலே வதக்குங்க. தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா தான் பிரியாணி நல்லா உங்களுக்கு கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். குழம்பு மிளகாத்தூள் எப்பொழுதுமே பிரியாணிக்கு யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த எறா பாருங்கள், நம்ம ஊற வச்சு வதக்கி வச்சுருக்கிற எறாவை போட்டு நல்லா அந்த மசாலாவில் ஒன்றா சேர்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த எறாவை வதக்குங்க. 5 நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருங்க. பாருங்கள், அதுலேருந்து கொஞ்சம் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நான் தயிர் வந்து 100 ml அளவு எடுத்தேன் பாருங்கள். அந்த கப்லேயே தான் நான் தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான், வாட்டர் பாட்டில் மெஷர்மெண்ட் தான். 150 ml தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு பக்கத்து நம்ம சின்ன பர்னர் ஸ்டவ்வில் போட்டுருங்க. போட்டுட்டு கொதி விடுங்க. சிம்மில் வச்சே கொதிக்கட்டும். இப்போ 1/2 கிலோ ரைஸுக்கு நான் 1.5 லிட்டர் தண்ணி அளவு அளந்து வச்சுருக்கிறேன். இப்போது சாப்பாடு வடிச்சுக்கலாம். பிரிஞ்சி இலை 1, கல்பாசி, மராத்தி மொக்கு, ஒரு ஜாதி பத்திரி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அந்த கொத்தமல்லி தழை புதினா தழை சும்மா ஒரு 4-5 கொத்தமல்லி தழை,
ஒரு கொஞ்சமாக புதினா தழை எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி கொதி வந்தோடனே நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இதுக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடையிற பக்குவத்தில் எடுக்கக்கூடாது. மற்ற பிரியாணினா நம்ம மசாலுக்கு தண்ணி கொடுக்கறனால உடையிற பக்கத்தில், இதுக்கு நல்லா 3/4 பங்கு வேக விட்டுருங்க. ஏன்னா நம்ம இது மசாலாவில் தான் நம்ம லேயர் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த நம்ம மசாலும் கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. உப்பு பார்த்துக்கோங்க, இந்த மசாலுக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, காரம் உங்களுக்கு போதுமான அளவு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போது அதில் பாதி கிரேவி அளவு நீங்கள் அள்ளி வச்சுருங்க. ஏன்னா நம்ம லேயர் போட்டுட்டு நம்ம போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ் போட்டுட்டேன். இப்போ 1/2 கிலோ ரைஸ்னால் நீங்கள் 3 லேயர் போடுற அளவுக்கு பிரிச்சுக்கோங்க. ரைஸ் போட்டுட்டு மேலே நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 2 லேயர் போடுற அளவுக்கு வச்சுக்கோங்க. மீதி கொத்தமல்லி தழை புதினா தழையும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இன்னொரு லேயர் போடணும். 3 லேயர் கரெக்டாக போடுற அளவுக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை புதினா தழை அந்த வெங்காயம் எல்லாத்தையும் சாப்பாடு கொண்டு இப்போ கொத்தமல்லி தழை புதினா தழை போட்டுட்டேன். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நான் சாப்பாடு போடுறேன். இன்றைக்கி நான் 1/2 கிலோ போட்டிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் 1 கிலோ சாப்பாடு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 3 லேயர் கொடுக்குற அளவுக்கு கரெக்டாக நீங்கள் பிரித்து வச்சு போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற கிரேவியை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2வது லேயர் நம்ம அரிசி கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மீதி கிரேவியை போட்டுட்டு இப்போது இந்த கிரேவியும் போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் நம்ம ரைஸ் போடுறோம். 3 லேயர் கரெக்டாக பாருங்கள் போட்டாச்சு. நீங்கள் எவ்வளோ சாப்பாடு வடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் மீதி இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் போட்டுருங்க. எல்லா கொத்தமல்லி தழை புதினா தழையும் போட்டு ஒரு 20 நிமிஷம் தம் போடுங்க. தம் போடுறது பார்த்திங்கன்னா கீழே தோசைக்கல், மேலே அதுக்கு மேலே பிரியாணி நம்ம சாப்பாடு பாத்திரம், அதுக்கு மேலே சுடுதண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தம் ஆயிரும். இப்போது தம் 20 நிமிஷம் கழித்து திறந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நல்லா மேலே ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு இப்போது சாப்பாடு கிளறி விடுங்க. ரொம்பவும் கிளறாதீங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கலர் ஒயிட்டும் அந்த ரெட்டும் இருந்தால் தான் நம்மளுக்கு ஹைதராபாத் ஸ்டைலில் இருக்கும். நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக நம்மளுக்கு எம்மியான லேயர் பிரியாணி நம்மளுக்கு ஹைதராபாத் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பிரியாணி பண்ணி பாருங்கள். எறா பிரியாணி ஒரு ஸ்மெல் கூட இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். சூப்பரான நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்.